எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நம்ம புதுசா வாங்கிட்டு வந்து வச்சு இப்படி வைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? காராச்சேவு பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். வாங்க செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இது செஞ்சு வந்திருக்கு. இது கோட்டிங்க்கு ஷைனிங்காக ஏதோ கெமிக்கல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது செய்கிற இடத்துல ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனால் நல்லா ரொம்ப வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இதுக்கு 6 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், சீவலுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டார் முறுக்குக்கு, ஓமப்பொடிக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எதை போட்டு யூஸ் பண்ணுறதில்ல. நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு செய்ய முடியும். புது ஸ்கப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடுவோம். உள்ள வெளியே எல்லாம் நல்லா நம்ம கை போடுற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? சூப்பராக நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ நான் சீவல் தான் பண்ண போகிறேன். இதை முதல்ல செட் பண்ணிக்கலாம். காராச்சேவு பண்ணுறதுக்கு 1 கப்பு கடலை மாவு. சரிங்களா? நான் மெஜர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு. கடலை மாவு வச்சு எந்த பொருள் பண்ணாலும் கண்டிப்பாக காயம் போடணும். ஏன்னா வாய் சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா கலர் வர்றதுக்காக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள். நிறைய போட வேண்டாம் மஞ்சத்தூள். இதை இப்போ நல்லா நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த உப்பு, மாவு போட்டிருக்க பெப்பர் பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடோடு இப்படி ஊற்றி இப்படி கிண்டிடணும். கிண்டா நல்லா மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியாக வரும். நம்ம ஊற்றின ஆயில் எல்லா மாவில் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கவே கூடாது. கட்டி கட்டியாக இருந்தால் நம்ம புளியும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா சரி சமம் பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை தண்ணியில் பேசக்கூடாது. மிதமான தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அது லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் மாவு ரெடி ஆகிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு. லேசாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிட்டான்னு. எண்ணெய் சூடாயிட்டு வாங்க இப்போ புளிஞ்சிடலாம். வேறப்பா முதல் தடவை புது அச்சியில் நம்ம சீவல் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சீவல் நல்லா இப்படி புளிஞ்சோட நல்லா வருது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய சீவலாக வருது. நம்ம ஊரில் அச்சி வாங்கியிருந்தாலும் நல்லா மெலுசாக வந்திருக்கும் போல். இது கொஞ்சம் பெருசாக வருது. நல்லா டிசைன் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லேசாகவும் நல்லா ஸ்மூத்தாக வருது. எண்ணெய் குறைஞ்சிட்டு போல், மாவு கூடிட்டு போல். பாதி நிப்பாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் நிறைய வேஸ்ட்டாக இருக்கணும். குறையாக தான் எண்ணெய் ஊற்றுனேன். அது என்ன ஆகுது, பாதி முங்குது பாதி முங்க மாட்டுக்கு. அதனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை எண்ணெய் நிறையா ஊற்றிடலாம். சரிங்களா? நம்ம கிச்சனுக்கு வந்துட்டாலே முடியை விரிச்சு விட்டோம்னு நம்ம செத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அடுப்பு பக்கத்தில் நிற்கும் போத நமக்கு வெக்க புளிங்கி அப்படி இருக்குது. இப்படி கொண்டையை கட்டி இந்த கொண்டையத்துக்கு இப்படி போட்டு இந்த கிளிப்பை இப்படி குத்துனா நமக்கு வேர்க்காது. வேறு ஆயிட்டு இப்போ நம்ம கார சாரமாக முருவலாக நம்ம சீவல் ரெடி. இதை டீ காஃபி கூட சாப்பிட்லாம், சோறு கூட தொட்டு சாப்பிட்லாம், பழைய சோறு கூட தொட்டு சாப்பிட்லாம். யாருங்கிற கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 2 தூக்கி வச்சுமா, ஒரு கிளாஸ் காப்பியை போட்டுமா, கையில் கொடுத்துமா, வணக்கத்தை போட்டுமான்னு ஆயிரும் பாருங்கள். இனி கொஞ்சம் இருக்க புளிஞ்சிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், அழகாக சுற்றுது. எங்கள்கிட்ட பழசு ஒன்று இருந்தது, எங்கள் மருமாவை கொண்டு வந்தது. அது கொஞ்சம் சுத்தாமல் இருந்தது, கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் புது சூளை வாங்கிட்டு வந்தாங்க. இது பரவாயில்ல. நான் இதை பயந்து தான் இத்தனை நாள் இது வாங்காமல் இருந்தேன். ஓகே தான். நம்ம 50 ரூபா குறைச்சி சண்டை போட்டு வாங்கினாலும் நம்ம முறுக்கு கோலா சூப்பர். மாவு ஃபினிஷ். வாங்க புது மாவு ஃபில் பண்ணலாம். இனி அடுத்து நம்ம ரிப்பன் பக்கடம் மாற்றிட்டு ஸ்டாரை போட்டு ஸ்டார் முறுக்கு சுடலாம். மாவு எல்லாம் ஒன்று தான். எப்படி நானும் பொம்பளை நீங்களும் பொம்பளை. என் பேர் வேறு உங்கள் பேர் வேறு அப்படி மாதிரி இது இப்போ ஸ்டாரு.
இப்போ நம்ம ஸ்டார் முறுக்கை புரிஞ்சிடலாம். இது எனக்கு ஷேப் கரெக்டாக வராது, ஏதோ எப்படியோ பண்ணுவேன். முறுக்கெல்லாம் உடச்சி தானே சாப்பிட போகிறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் என்னடா இவன் முறுக்கு பண்ணுறான்னு கமெண்ட் பண்ணி திட்டாதீங்க. என் கை கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, அது கொஞ்சம் வந்து சுற்றுறது கஷ்டமாக இருக்குது. அதில் பெரிய சைஸில் ஒரு முறுக்கு ஊற்றி விட்டுட்டேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய முறுக்கு, இப்போ மாற்றி போட கஷ்டமாக இருக்குது. எப்பாடி ஒரு வழியாக மாற்றி போட்டுட்டேன், வேலை தெரிக்காம தப்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கையில் சீவல், ஒரு கையில் முறுக்கு, இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்தாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே. இது இப்போ 2-3 நாள் அதனால் ஓடியூர் வந்த உடனே ஏதாவது எடுத்து சாப்பிடுவார். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணுறேன். ரொம்ப நாள் என்கிட்ட முறுக்கச்சு இல்லாமல் தான் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன். இனி பாருங்கள், தொடர்ந்து ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். யாரும் வந்துட்டாங்க எங்கள் பிஸ்கெட் சத்தம் போடுறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? மீண்டும் நல்ல ஒரு இதே போல் முறுக்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை, லவ் யூ.